திருவ சவுண்ட் வரும். அங்கே வண்டி ஃப்ரண்ட் போட்டு ரியல் பைக் சவுண்ட் கான்செப்ட் இருக்கு. பிள்ளைய உட்காந்து ஓட்டும் போது அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும். சிங்கிள் பேட்டரி சிங்கிள் மோட்டர் 4 வயசுல ஓட்டக்கூடிய ரிமோட் ஆப்ரேட்டட் மேனுவலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணிக்கலாம். மேட் கொடுத்துருக்காங்க, எதுலையுமே கொடுக்க மாட்டாங்க, அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பெசிஃபிக் என்ன கேட்டீங்கன்னா சஸ்பென்ஷன் பாருங்க. இருக்கிறதே பெரிய காரு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து BMW காரு. வண்டி ஆன் பண்ணுறோம், டிக்கி இருக்குது வண்டியில. ஜீப்பை பொறுத்த வரைக்கும் டபுள் பேட்டரி டபுள் மோட்டர் வரக்கூடிய ஜீப்பு. ஓகே, தாராளமா ஒரு 5 வயசுல ஓட்டலாம். 4500 ரூபாய்க்கு இதுல அப்படி என்ன ஸ்பெக் இருக்குங்க? தாராளமா 4 வயசுல ஓட்டக்கூடிய வண்டி. வண்டி ஆன் பண்றோம். ஓகே, சென்ட்ரல் ஆப்ஷன்ஸ் இருக்கு, மியூசிக் இருக்கு. ஓகே, ஃப்ரண்ட் போட்டு கால் வைத்தோம்னா வண்டி ஃப்ரண்ட் மூவ் ஆகும். பேக் போட்டு வைத்தோம்னா பேக்ல சுத்தும். ஹாய் படிஸ், இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னா தெரியும். காரு, பைக்கு, அதே மாதிரி கிட்ஸுக்கு தேவையான எல்லாமான டாய்ஸ் A to Z எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல கொடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஹோல்சேல் ரீட்டைல் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ரேட்ல தான் கொடுத்துட்டு இருக்காங்க. எல்லாமே பாத்தீங்கன்னா பிரதர் டெக் எடுத்து தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் பிரதர், உங்க நேம் சொல்லிருங்க. முகமது இப்ராஹிம். ஓகே, நம்ம ஷாப் நேம் சொல்லிருங்க. AH கிட்ஸ் கார் திருச்சி. எத்தனை வருஷமா இந்த ஃபீல்ட்ல இருக்கீங்க? 8 வருஷம் எஸ்ஓ பாஸ் ஆயிடுச்சு. 8 வருஷம் ஆச்சு. ஓகே, மினிமம் பாத்தீங்கன்னா என்ன பட்ஜெட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க? அதாவது எக்ஸாம்பிளுக்கு காரு, பைக். ஓகே, இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா மெயினா காரு, பைக், ஜீப் தான் ஹோல்சேல் மெயின் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, சோ காரை பொறுத்த மினிமம் 3500, பைக்கை பொறுத்த 4500 ஸ்டார்ட் பண்றோம். ஜீப் 7500 ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ஓகே, எல்லாமே பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 22 ரூபாய் வரை இருக்குது. 22000 வரைக்குமே இருக்கு. எல்லாமே மிக்ஸ் பண்ணி. ஓகே, எல்லாத்துக்குமே வாரண்டி எல்லாம் எப்படி கொடுத்துட்டு இருக்கீங்க? ஓபனா சொல்லப்போனா வாரண்டி கேட் கிடையாது. சின்ன பிள்ளை எல்லாரும் ஐட்டம்ங்கறனால தான். மத்தபடி எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ஐட்டம் தான், குவாலிட்டியா இருக்க ஐட்டம் தான். எதா இருந்தாலும் சர்வீஸ் இருக்கு, டோர் ஸ்டெப் சர்வீஸ். வீட்டுக்கே வந்து பார்த்து கொடுத்துருவாங்க. எந்த ஊரா இருந்தாலும் சரி தமிழ்நாட்டுல நம்ம ஸ்டாஃப் வீட்டுக்கு வருவாங்க. என்ன சார்ஜ் பண்ணிட்டு சர்வீஸ் சார்ஜஸ் மட்டும் வரும். ஆமா. ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா என்னென்ன ரேட்ல இருந்து கொடுத்துட்டு இருக்கீங்க, இதோட குவாலிட்டி, அதே மாதிரி இது எப்படி ரன் பண்றது எல்லாமே இப்ப வீடியோல பாத்துறலாங்களா? இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கார் வந்து 3500 ஸ்டார்ட் பண்ண சொல்லிருந்தேன். ஆமாங்க, அந்த கார் தான் பார்க்க போறோம். ஃபோர்டு. ஓகே, இது பாத்தீங்களா வெறும் 3500 ரூபாய்க்கு. மார்க்கெட்ல இந்த ரேட்டுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது பாத்தீங்கன்னா வெறும் 4 வயசு வரையும் ஓட்டக்கூடிய கார். வண்டியோட மெயின் ஆன் ஆஃப் பட்டன். ஓகே, ஆன் பண்ணிட்டோம். ஹெட் லைட்லாம் ஆன் ஆகும். ஓ, லைட் எல்லாமே, மியூசிக் எல்லாமே வந்துரும். ஓகே, அதே மாதிரி MP3 பிளேயர், பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு, மியூசிக் சிஸ்டம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஓகே, சோ ஃப்ரண்ட் ஜஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரல். இது ஃப்ரண்ட் அழுத்திட்டு கால் அழுத்தணும்னா வந்து ஃப்ரண்ட் மூவ் ஆகும். ஓ, அதே மாதிரி பேக் போட்டோம்னா பின்னாடி மூவ் ஆகும். ஓ, ஸோ 4 வயசுல ஓட்டக்கூடிய சார்ஜபிள் பேட்டரி வண்டி. இந்த வண்டி பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு, மியூசிக் வந்துரும். வந்துரும். ஓ, மியூசிக்கோடவே வந்துரும் எல்லாமே. சார்ஜ் போடுறது, சார்ஜ் போட்டுருக்குது. ஓகே ஓகே, உட்காந்து வண்டி ஓட்டிக்கலாம். இது எவ்வளவு வெயிட் வரைக்கும் தாங்க? ஒரு 15 to 20 தாங்கக்கூடிய வண்டி தான். ஓகே ஓகே, ஆமா. 4 வயசுல ஃப்ரீயா ஓட்டலாம், கம்ஃபர்டபிள் கிடைக்கும்ன்றக்கா சொல்றது தான். சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 6000 ரேட்ல கொடுக்கக்கூடிய கார். ஓகே, இந்த இருக்கு இல்லையா? ஓ, இந்த கார். இதுல கலர்ஸ் எல்லாம் அவைலபிள் இருக்குங்க. இதுல பாத்தீங்கன்னா ரெட், ப்ளூ, பிளாக், கிரீன், yellow 5 கலர் வந்த கார்ல. ஓகே, ஸ்பெக் எல்லாமே ஒரே மாதிரி வருங்களா? இந்த வண்டியை பொறுத்தவரை சிங்கிள் பேட்டரி சிங்கிள் மோட்டர். ஓகே, 4 வயசுல ஓட்டக்கூடிய ரிமோட் ஆப்ரேட்டட் மேனுவலும் ஆப்ரேட் பண்ணிக்கலாம், ரிமோட்ல ஆப்ரேட் பண்ணிக்கலாம். சோ இதே மாதிரி ஸ்பெக்ஸ் எல்லா வரைக்கும் வண்டி வரும். வண்டியை மெயினா ஆன் பண்றோம். ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஹெட் லைட் எல்லாமே எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மியூசிக் எல்லாம் வந்துடும். மேனுவல் ஃப்ரண்ட் அழுத்திட்டு கால் அழுத்தணும்னா ஓகே, வண்டி ஃப்ரண்ட், பேக் அழுத்திட்டு அழுத்தணும்னா ஓ பின்னாடி வந்துடும். ஓகே, கால்லயே எல்லாமே. இது பாத்தீங்கன்னா நம்ம 6000 ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கோம். 6000. ஓகே, 6000க்கு ரிமோட்லயே ஓட்டிக்கலாம், மேனுவலாவும் ஓட்டிக்கலாம். மேனுவலாவும் வேணா ஓட்டிக்கலாம். ஓகே ஓகே, இப்போ புதுசா ஓட்டி பழகுறாங்க அப்படின்னா ரிமோட்ல ஓட்டி பழகிக்கலாம். சோ அதே மாதிரி ஃபங்க்ஷன் தான் இந்த கார்ல வரும். இது 6300. ஓகே, இது வந்து 6500. ஓகே, டபுள் பேட்டரி டபுள் மோட்டர், சேம் ஸ்பெசிஃபிகேஷன் தான் எல்லாத்துலயும் வரும். ஓகே, இது பாத்தீங்கன்னா 9000 ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். Z4 BMW கார், பெரிய கார். ஓகே, இது டபுள் மோட்டர், டபுள் பேட்டரி, ரிமோட்ல ஓட்ட, மேனுவலா ஓட்டிக்கலாம். ஓகே, அடுத்து இந்த வண்டி பாருங்க, இது அதே 9000 ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். டபுள் பேட்டரி டபுள் மோட்டர் வரும். இது 9500. இது 9 ரூபாய் தான். 9 ரூபாய் தான். ஓகே, இந்த வண்டி பாத்தீங்கன்னா 9 ரூபாய்க்கு கொடுத்துறோம். 9000. அதாவது டபுள் பேட்டரி டபுள் மோட்டர் அந்த 9 ரூபாய், 4 மோட்டர் டபுள் பேட்டரி இருந்துச்சு 9500. ஓகே, ஏதாவது எக்ஸசரிஸ் ஏதாவது எப்படி சொல்றேன்னா ஏதாவது ப்ராப்ளம் அப்படினா ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சு அப்படினா நீங்க மாத்தி கொடுத்துருவீங்களா? அதாவது நம்ம மெயினா பாத்தீங்கன்னா பார்சல் அனுப்பிச்சிருவோம். அதாவது இப்போ அக்கவுண்ட்ல பணம் போட்டாங்க அப்படினா பார்சல் அனுப்பிச்சிருவோம். ஓகே, அப் டு ஃபிட் பண்ணி ஓட்டுற வரைக்கும் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான். இல்ல உடைஞ்சிருக்கு, ஸ்பேர் எதுவும் வரல, மிஸ் ஆயிருச்சு, எந்த கம்ப்ளைண்ட் நம்ம தான் பொறுப்பதுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். இன்னொன்னு வந்து டெலிவரியை பொறுத்த வரைக்கும் 2 டைப் சொல்லியிருந்தேன். ஒன்னு பார்சல் அனுப்புறது, ஓகே, இன்னொன்னு கேஷ் ஆன் டெலிவரி. ஓகே, அப்படியே கேஷ் ஆன் டெலிவரியுமே இருக்கு. தாராளமா இருக்கு. எந்த ஒரு வந்தாலும் சரி கொண்டே ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு கேஷ் வாங்கிக்குவீங்க. ஒன்னு பணம் போறது பயமா இருக்கு, ஃபிட் பண்ண தெரியாதுன்னா கேஷ் ஆன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஊரை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும். ஏன்னா வராளுக்கு லேபர், டிரான்ஸ்போர்ட்டேஷன், லக்கேஜ் அலவன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஓகே, கண்டிப்பா கார் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா சார்ஜ். அந்த மாதிரி பட்சத்தை நாங்களே வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துட்டு எங்களுடைய பேமெண்ட் வாங்கிட்டு போவோம். இருக்கிறதே பெரிய கார். ஓகே,
இதுல பாத்தீங்க அப்படின்னா இது ஒரு BMW காரு. இது வண்டி ஆன் பண்றோம். இதுக்குமே பாத்தீங்கன்னா ரிமோட் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் ரிமோட் தான். ரிமோட் சார்ஜ் எல்லாமே கொடுத்துருவேன். இந்த வண்டியில ஸ்பெசிஃபிக் என்ன கேட்டீங்கன்னா சஸ்பென்ஷன் பாருங்க. ஓ நல்லா சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வெயிட் வந்து எவ்வளவு வெயிட் தாங்குங்க? நார்மலா ஒரு 6 வயசுலயும் ஓட்டலாம். 30-35 கிலோ கெபாசிட்டி. மேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. எதுலயுமே கொடுக்க மாட்டாங்க. ஓகே. மேட் கொடுத்துருக்காங்க. சீட் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. ஓ அட்ஜஸ்டபிள் சீட். ஓகே. டிக்கி இருக்குது வண்டியில. இந்த கியர் நாப் ஃப்ரண்ட் போட்டுட்டு கால் அழுத்தணும்னா ஓகே ஃப்ரண்ட் போகும். பேக் வச்சுட்டு அழுத்தணும்னா ஓகே பேக் வந்துரும். ஓகே. அந்த மியூசிக் அது எல்லாமே இருக்கு. ஓ மேனுவலா ஓட்டுறதுக்கு. இந்த கார் பார்த்தீங்கன்னா வெறும் 11 ரூபாய் ரேஞ்சில கொடுத்துட்டு 11 ரூபாய். ஓகே. இதுல கலர்ஸ் அவைலபிள் இருக்கு. கலர்ஸ் இருக்கு. ரெட், ஒயிட், கிரே மூணு கலர் வரும் இதுல. ஜீப் பொறுத்த வரைக்கும் தான் இதை காமிக்க பாருங்க. டபுள் பேட்டரி டபுள் மோட்டர் வரக்கூடிய ஜீப். ஓகே. தாராளமா ஒரு 5 வயசுல ஓட்டலாம். ஓ 5 வயசு வரைக்குமே தாங்குங்களா வெயிட்? ஓகே. இந்த வண்டி ஆன் பண்றோம். ஹெட்லைட் மியூசிக் எல்லாம் ஆரம்பிச்சிரும். ஓகே. வேற மியூசிக் வராது. அதே மாதிரி ஃப்ரண்ட் போட்டு அழுத்தோம்னா ஓ வண்டி ஃப்ரண்ட் போகும். பேக் அழுத்தோம்னா பின்னாடி வரும் உங்களுக்கு. ஓகே. இது ரிமோட்லயே ஓட்டிக்கலாம், மேனுவலா ஓட்டிக்கலாம். 5 வயசுல ஓட்டக்கூடிய வண்டி 35-40 கிலோ வெயிட் கெபாசிட்டி. வெறும் 7500 ஸ்டார்ட் பண்றேன். 7500 தானேங்களா? மேல வண்டி. ஓகே. இதான் ஸ்டார்டிங் வண்டிங்களா இதுல? ஓகே. இதே மாதிரி ஃபங்க்ஷன் தான் எல்லாத்துலயுமே வரும் பாருங்க. இதுல எல்லாம் லைட் ஹெட்லைட் வந்துரும் உங்களுக்கு. எல்லாத்துலயுமே வந்துரும் இந்த மாடல்ல. ஜீப் மாடல்ல A to Z எல்லாத்துலயுமே இந்த மாதிரி வந்துரும். ஓகே. பாருங்க லைட்டிங்கோடவே. இந்த வண்டில வெறும் 8 ரூபாய் ரேட்ல கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இதுவும் அதே தான். ஜஸ்ட் ஃப்ரண்ட் வியூ மட்டும் மாறும். ஓகே. இதுவும் 8 இதுவும் 8. 8500. 8500. ஓகே. 8500. இது 8500. ஓகே. வண்டி எல்லாமே அதே மாதிரி தான் உங்களுக்கு. டபுள் பேட்டரி டபுள் மோட்டர் வந்துரும் உங்களுக்கு. 4 மோட்டர் வந்துச்சு அப்படினா 8500 ஸ்டார்டிங் வந்து உங்களுக்கு. இது 8500 இந்த வண்டியும். ஓகே. இதுமே 8500 தான். 8500. இது 4 மோட்டர் இந்த வண்டி. ஓ சின்ன சின்ன டிஃபரன்ஸ் மட்டும் தான். ஆமா அவ்வளவுதான். ஓகே ஓகே ஓகே. 8500 4 மோட்டர் வரும் உங்களுக்கு. இது 9500. ஓகே. இது வந்து எவ்வளவு சொல்றீங்க? இது 9500. ஓகே. கிரீன் கலர்லாம் பாருங்க சூப்பரா இருக்குது. வெறும் 9500 ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஓகே. எல்லாமே ஹோல்சேல் ரேட் தான். ஹோல்சேல் ரேட் தான். டைரக்ட் இதெல்லாம் ஆன்லைன்லயோ ஷோரூம்லயோ பாத்தீங்க அப்படினா 12 ரூபாய் 13 ரூபாய்க்கு மேல தான் விப்பாங்க. நம்ம வெறும் 8500 வந்து கொடுக்குறோம் உங்களுக்கு. ஓகே. அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா அந்த BMW இருக்கு. BMW மஹிந்திரா தார் டைப். ஓகே. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய் ரேஞ்சில கொடுத்துட்டு இருக்கோம். 10 ரூபாய். ஓகே. இப்போ நமக்கு இப்போ வாங்கிட்டு போறாங்க, நீங்க பிரிச்சு கொடுத்துறீங்க. இப்போ நம்மளே கஸ்டமராவே ஃபிட் பண்ணிக்கலாங்களா? சிம்பிளா இருக்கும். ஜஸ்ட் 4 டயர் மட்டும் தான் மாட்டணும். வேற ஒண்ணும் வேலை இருக்காது. வேற எதுவும் இல்ல. 4 டயர், ஸ்டீரிங், ஸ்டீரிங்க்கு ஒரு ஸ்க்ரூ போட போறோம். சீட்டுக்கு 2 ஸ்க்ரூ போட போறோம். இதுதான் வர்க். வேற ஒண்ணும் வர்க் கிடையாது. சோ அதெல்லாம் நம்ம அப் டு ஃபிட் பண்ணி ஓட்டுறோம். நம்ம பொறுப்பு. தெரியல கூட நீங்க வீடியோ கால் பண்ணலாம் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே. இது மஹிந்திரா தார் டைப்ல வரும். இதுவும் அதே மாதிரி 10 ரூபாய் பட்ஜெட்ல வரக்கூடியது தான். அதே மாதிரி ஸ்விட்ச் தான் வரும். இதெல்லாம் 11 ரூபாய் பட்ஜெட்ல வரும். இந்த மஹிந்திரா தார்ல பெரிய தார். ஓகே. இது எவ்வளவு ரேட் வருதுங்க? இந்த ரேட் பாத்தீங்கன்னா வெறும் 12 ரூபாய் ரேட்ல கொடுத்துடுவோம். 12 ரூபாய். ஓகே. ஹெட் வந்துரும். ஓகே. பெரிய ஒரு டபுள் சீட்டர் வண்டி, பெரிய வண்டி, சாவி டைப். இது சார்ஜ் எல்லாம் எவ்வளவு நேரம் நிக்குங்க? எப்ப போட்டாலும் 4 மணி நேரம் போடணும். பகல்ல போடணும் சார். ஓகே. பகல்ல தான் போடணும். ஆமா. நைட்ல கூட தூங்கிடுவாங்க. சீக்கிரம் பேட்டரி அரைவே இருக்கா சொல்றோம். ஓகே. நான் 4 மணி நேரம் போடுறோம் அப்படினா நமக்கு 3/4 மணி நேரத்துல 1 ஹவர் மினிமம் பேக்கப் கிடைக்கும். 1 மணி நேரம் வரைக்கும் பேக்கப் கிடைக்கும். 3/4 மணி நேரத்துல 1 ஹவர் பேக்கப் கிடைக்கும். 4 மணி நேரம் கம்பல்சரியா சார்ஜ் போடணும். ஓகே. சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா அந்த 13 ரூபாய் பட்ஜெட்ல வரக்கூடிய ஓகே. இப்போ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 1 hour to 1.5 மணி நேரம் தான் யூஸ் பண்ண முடியும். முக்காலத்துல 1 நாள் கண்டினியூவா ஓட்டுறது. விட்டு ஓட்டினா 1 நாள் ஃபுல்லா தாங்கும். கம்மியா சொல்றோம். கூட சொல்லிட்டோம்னா நல்லா இருக்காது பாருங்களேன். கூட சொல்லிட்டோம்னா கூட எல்லாம் நல்லா இருக்காது. அதான் கம்மியா சொல்றோம் உங்களுக்கு. அதிகமா ஓட்டினா 1 நாள் ஃபுல்லா ஒண்ணு சந்தோஷமா வச்சுக்குவாங்க. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. இந்த அடுத்து இந்த 13 ரூபாய். ரெண்டுமே பாத்தீங்கன்னா 13 ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இந்த ரெண்டுமேங்களா? ரெண்டுமே. ஓகே. பாருங்க இது பாத்தீங்கன்னா 13000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. இதுலயுமே பாத்தீங்கன்னா கலர்ஸ். இதுல பாருங்க இந்த லைட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்துருச்சு. ஹெட்லைட் 13 ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கோம் இந்த வண்டியும். ஓகே. இந்த பாருங்க. இந்த வண்டி வெறும் 12500 ரேட்ல கொடுத்து 12500 ரூபாய்ங்களா? இவ்வளவு பெருசு இருக்கு. 12500 ரூபாய் தான். ஓகே. மார்க்கெட்ல இதெல்லாம் 20000 வரைக்குமே கொடுத்துட்டு இருக்காங்களே. 17 ரூபாய் கம்மியா அந்த வண்டி கிடையாது. ஓகே ஓகே ஓகே. 12500 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். அடுத்து 13500 ரூபாய்க்கு. ஓகே. இது ட்ரெண்டிங் ஆன்லைன்ல ட்ரெண்டிங் வண்டி இந்த வண்டி. இல்ல மேல ஏறி உட்கார பேனட்ல உட்காரவங்க நிக்கறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் 15 இது வந்து இதெல்லாம் நின்னாலுமே கூட அப்படியே தான் இருக்கும். நல்லா இருக்கும். வெறும் 13500 ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இந்த வண்டியை பொறுத்தவரை 15 ரூபாய் ஒரு பெருசு. ஓகே. இது வந்து 15 ரூபாய் வரும். ஓகே. இதுலயுமே ரிமோட் கண்ட்ரோல் வந்துரும். லைட் ரிமோட் இங்க பாருங்க எல்லாத்துலயுமே வந்துரும் உங்களுக்கு. இதுமே பாத்தீங்கன்னா சஸ்பென்ஸோடவே வந்துருது. இது எல்லாத்துலயுமே சஸ்பென்ஸ் வந்துரும். இந்த டபுள் சீட்டர் பெருசு ப்ராப்பர் வண்டி. ஓகே. இது 15 ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு. இது 5 ரூபாய் தான். ஓகே. பாருங்க எல்லாத்துலயுமே பாத்தீங்க A to Z எல்லாத்துலயுமே. ஓகே. எல்லாமே டபுள் சீட்டர் வந்துரும். இது 15 ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கறதா. ஓகே. இங்க பாருங்க சஸ்பென்ஸோடவே கொடுத்துட்டு இருக்காங்க. சஸ்பென்ஸ் கொடுத்து லைட் செட்டப்லாம் பிரம்மாண்டமா இருக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்க இதுலயே தெரியும் பாருங்க. இதுல இருக்கிற சஸ்பென்ஸ் பாருங்க. எப்படி நம்ம பைக்கு கார்ல எல்லாம் இருக்கிற மாதிரியே சேம் அதே மாதிரி சஸ்பென்ஸ் தான் போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. வெயிட்டும் பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயிட் இருந்தாலும் இது இதோட வெயிட் வந்து 100 கிலோ தாங்கக்கூடிய 100 கிலோவா? 100 கிலோ தாங்கும் எல்லாமே. தாராளமா
இதை பத்தி இப்போ இதெல்லாம் ஒரு 15 ரூபா சொல்லியிருக்கிறேன். ஒரு 500 ரூபா கம்மி பண்ணி 14,500 ரூபா கொடுப்பேன். அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஓகே. ஓ டிஸ்கவுண்ட் கேட்டாலுமே கொடுத்துருவீங்க. கண்டிப்பா மக்கள் கேட்கறப்ப 500 ரூபா கம்மியா சந்தோஷப்படுவாங்க. கண்டிப்பா. இந்த வண்டி 18 ரூபா கொடுத்துட்டு இருக்கேன். 18 ரூபா. ஓகே. 18 ரூபா வண்டி லெதர் சீட் இந்த வண்டி. நீங்க டிஸ்கவுண்ட் கேட்டீங்கனாலுமே கொடுத்துருவாங்க. ஒரு 500 600 டிஸ்கவுண்ட் போட்டு கூட கொடுத்துருவாங்க. ஓகே. செஞ்சு கொடுத்துருவாங்க. இந்த வண்டி உங்களுக்கு 18 ரூபா ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. இதுக்கு காஸ்ட்ல 21 ரூபா அந்த வண்டி. 21 ரூபா. 21 ரூபா. இதுல அப்படி என்னடா ஸ்பெக் இருக்கு இதுல? டபுள்ஸ் 2 பேர் ஃப்ரீயா 3 பேர் கூட சின்ன பிள்ளை உட்கார்ந்துக்கலாம் இதுல. ஓகே 3 பேர் உட்கார்ந்துக்கலாம். லைட்லாம் ஜம்போ லைட்டா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. எல்லாம் சூப்பரா இருக்கும். வண்டி பெரிய இருக்குல பெருசு. இருக்குல பெருசு. அதுல எல்லா வெரைட்டிஸுமே வச்சிருக்கோம். எல்லா வெரைட்டிஸ் எல்லா மாடல்ஸ் எல்லாமே வச்சிருக்கோம் அதுல. அப்பா இதுன்னு இவ்ளோ பெரிய சஸ்பென்ஸ் போட்டு வச்சிருக்கீங்க. பெரிய டயர் சஸ்பென்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். ஓகே. பார்க்கிறதுக்கு பிரம்மாண்டமா இருக்கு. பைக் பொறுத்தவரைக்கும் நான் சொன்னேன் 4,000 ஸ்டார்ட் பண்றேன் சொல்லிருந்தேன் இல்லையா? அந்த 4,000 மாடல் தான் இது. ஓகே. 4,500 ரூபாய்க்கு இதுல அப்படி என்ன ஸ்பெக் இருக்குங்க? நார்மலா 4 விஷயம் ஓட்டக்கூடிய வண்டி. வண்டி ஆன் பண்றோம். ஓகே. சென்டர் ஆக்சஸ் இருக்கு. மியூசிக் இருக்கு. ஓகே. ஃப்ரண்ட் போட்டு கால் வைத்தோம்னா வண்டி ஃப்ரண்ட் மூவ் ஆகும். பேக் போட்டு வைத்தோம்னா தெரியும். பேக்ல சுத்தும். ஓகே. 4 விஷயம் ஓட்டலாம். 6 வோல்ட் பேட்டரி வரக்கூடியது. ஓகே. 4,500 பட்ஜெட்ல கொடுத்துருக்கோம். 4,500. ஓகே. டிஸ்கவுண்ட் கேட்டாலுமே கொடுத்துருவீங்க. 500 600 டிஸ்கவுண்ட். நம்ம இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கம்மி பண்றாங்க. 100 200 கம்மி பண்றாங்க. பிரச்சனை இல்ல. 5000 பட்ஜெட்ல வரக்கூடிய இது 5000 ரூபாய்ங்களா? ATV மினி. ஓகே. இதுல மோட்டார் எத்தனை மோட்டார் கொடுத்துருக்கீங்க? சிங்கிள் மோட்டார் சிங்கிள் பேட்டரில வரக்கூடிய. ஓகே. சிங்கிள் ஆன் பண்றோம். ஃப்ரண்ட் அழுத்தி காட்டுறோம். ஓகே. வண்டி ஃப்ரண்ட் மூவ் ஆகும். ஓகே. பேக் வைக்கணும்னா பேக் போகும். ஓகே. இது வந்து சிங்கிள் மோட்டார். ஓகே. எல்லாத்துக்குமே இதே கான்செப்ட் தான். இந்த ஃப்ரண்ட் பேக் கியர் கொடுத்துருவோம். சின்ன வண்டியா இருந்தா கால்ல ஆக்சிலேட்டர். ஓகே. பெரிய வண்டியா இருந்தா கையில ஆக்சிலேட்டர். ஓ டிசைன் மட்டும் வேற மாதிரி. டிசைன் மட்டும் வேற மாதிரி. ஸ்பெக் மட்டும் தான் ஒரே ஸ்பெக். ஓகே. பாத்தீங்கன்னா இந்த வண்டி பிளே டூல். இதுவும் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு சிங்கிள் மோட்டார் சிங்கிள் பேட்டரில வரக்கூடியது தான். ஓகே. இது 5000 பட்ஜெட்ல வரக்கூடியது. இது 5000 பட்ஜெட்ல வரக்கூடியது. இதெல்லாம் 3 வீல் வண்டி உங்களுக்கு. இது 5000 பட்ஜெட். ஓகே. இது ஸ்கூட்டி சின்ன பொம்பளை பிள்ளைகளுக்கு சின்னதா ஒரு 5 வயசுல ஓட்டக்கூடிய வண்டி. ஓகே. இது 6 ரூபாய் பட்ஜெட். 6 ரூபாய். ஓகே. இந்த பசங்களுக்கு வண்டி நல்லா இருக்கும் சூப்பரா. இதுவும் பாத்தீங்கன்னா 6 ரூபாய் பட்ஜெட்ல. இந்த கீழ இருக்கிற வீல கழட்டனா கழட்டிக்கலாங்களா? கழட்டிக்கலாம். ஓகே. வண்டி ஆன் பண்றோம். ஹெட்லைட்லாம் ஆன் ஆச்சு. சைடு லைட்ஸ்லாம் வரும். வண்டியே தரமா இருக்குங்க இது. ஓகே. ஃப்ரண்ட் பேக் பென்ட்ரைவ் ஆப்ஷன்ஸ் இருக்கு. மியூசிக் பிளேயர் இருக்கு. ஓகே. இது வெறும் 6 ரூபாய் ரேட்ல கொடுத்து. 6 ரூபாய். ஓகே. இதுலயுமே பாத்தீங்கன்னா கலர்ஸ் இருக்கு. ஓகே. அடுத்து இந்த ஸ்கூட்டிலே அடுத்து சைனா ஸ்கூட்டர் இது 6 ரூபாய் பட்ஜெட்ல கொடுத்துட்டு இருக்கிறது தான். ஓகே. இது R15 மினி. கையில ஆக்சிலேட்டர் கால்ல பிரேக் ஸ்டார்ட் ஆகிற வண்டி. ஓகே. இது பாத்தீங்கன்னா 6,500 ரூபாய். 6,500 ரூபாய். RR. ஓகே. ஆமா இந்த வண்டி ஆன் பண்றோம். லைட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். ஓகே. லைட்ஸ் வந்துரும் உங்களுக்கு. ஓகே. கையில ஆக்சிலேட்டர். ஓ இதுலயுமே லைட்டிங் வந்துருதா? ஓகே. கையில ஆக்சிலேட்டர். இதுல லைட்டிங் கலர்ஸ் வேணாலும் மாத்திக்கலாங்களா? இது லைட் பெல்ட்டா வர்றதா. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்ல இது வரும், ரெட்ல yellow வரும், அந்த மாதிரி வரும். அது எப்படி வேணா செட் பண்ணிக்கலாம் கலர். செட் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக் மூவ்மென்ட் கையில ஆக்சிலேட்டர். ஓகே. பேக். ஓ இது வந்து பிரேக்குங்களா? பிரேக் இது. ஓகே இங்க பாருங்க இது பிரேக். பிரேக் அமுக்கிட்டா வண்டி ஓடாது. ஓகே. ஓடும். அந்த மாதிரி பென்ட்ரைவ் ஆப்ஷன் எல்லாமே 6,500 ரூபாய். 6,500 ரேட்ல கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங் ரேட்ல வர கையில ஆக்சிலேட்டர் வண்டி. ஓகே. அடுத்து கேட்டிருங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த இருக்கு உங்களுக்கு. இதுவும் 6,500 ரூபாய் கையில ஆக்சிலேட்டர். ஓகே. ஸ்பெக் எல்லாமே ஒரே ஸ்பெக் தான். ஸ்பெக் தான். கையில பார்த்தோம்னா கையில முறுக்குற மாதிரி. இது பாத்தீங்கன்னா 7,300 ரேட்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. 7,300. ஓகே. கையில ஆக்சிலேட்டர் கால்ல பிரேக் எல்லாமே வந்துரும். வெஸ்பா பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு 7,300 ரூபாய் லெக் ஆக்சிலேட்டர். ஓகே. ஹேண்ட் ஆக்சிலேட்டர் 7,700 ரூபாய். ஓகே. இத கொடுத்து விட்டோம். இதுல ரிமோட் இருக்குங்களா? இதுக்கு ரிமோட் பைக்குக்கு ரிமோட். பைக்குக்கு வந்து ரிமோட் அவங்களே ஓட்டுறது தான் உங்களுக்கு. ஓகே. இது கால்ல ஆக்சிலேட்டர் வந்து 7 ரூபாய் தரேன். கையில ஆக்சிலேட்டர் வந்து 7,500 ரூபாய் தரேன். ஓகே. அடுத்து இது கேட்டு அங்க வந்து KTM பைக் இருக்குவாங்க. ஓகே. KTM எல்லாம் வச்சிருக்கீங்களா? KTM பைக் இருக்கு. ஓகே. இந்த KTM பைக். ஓகே. இது என்ன பிரைஸ் கொடுத்துட்டு இருக்கீங்க? இது வந்து 8,500 ரேட்ல கொடுத்துட்டு இருக்கேன். ஓகே. 8,500 ரூபாய். 8,500 ரூபாய். ஓகே. கையில ஆக்சிலேட்டர் கால்ல பிரேக் எல்லாம் பொதுவான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான். எல்லாமே கால்ல பிரேக் மியூசிக் பிளேயர் எல்லாமே ஓகே. இதெல்லாம் ஸ்பெக் எல்லாமே புது ஸ்பெக் தான். ஒரு 8 வயசு வரை ஃப்ரீயா ஓட்டலாம். ஓ 8 வயசு வரைக்குமே. இது வெயிட் எல்லாம் எப்படி கெபாசிட்டிங்க? இது பொறுத்த வெயிட் பொறுத்த 40 கிலோ 50 கிலோ தான். 40-50 கிலோ. அப்படி வேண்டாம். ஓகே. இது பாத்தீங்கன்னா நம்ம ராக்கி பாய் இருக்கு இது. சஸ்பென்ஷனோட சென்ட்ரல் சஸ்பென்ஷன் யூனிகார்ன்ல வர மாதிரி சஸ்பென்ஷன் இருக்கு இதுல. ஓகே. இந்த வண்டி பாத்தீங்க இதுமே 50 கிலோ வரைக்கும் தாங்க. தாராளமா உட்கார வண்டி. கையில ஆக்சிலேட்டர் கால்ல பிரேக் வண்டி ஜீரோ அப்படியே. ஓகே. ஜீரோல வந்துங்களே. பா நல்லா இருக்கு வண்டி இதா இருக்கு. ஓகே. இது 9,500 ரேட்ல கொடுத்துட்டு 9,500. ஓகே. அடுத்து பாத்தீங்கன்னா R15 R20 R30 இது எல்லாமே பாத்தீங்க சேம் ஒரே ஸ்பெக்கிங்களா? இதெல்லாம் ஸ்பெக்ஸ் தான். 9,500 ரூபாய். 9,500 ரூபாய். கையில ஆக்சிலேட்டர் கால்ல பிரேக் கூட வரக்கூடிய ஐட்டம். ஓகே. மூணுமே. இதெல்லாம் நீங்க மேனுவலா செட் பண்றது தானே? சவுண்ட் எல்லாமே இல்ல இப்போ எந்த வண்டியிலுமே இல்லாத ஒரே ஆப்ஷன் இந்த வண்டி என்ன கேட்டீங்கன்னா திருவ சவுண்ட் வரும். அது வந்து அங்க வண்டி ஃப்ரண்ட் போட்டு. ஓகே. ஓ ரியல் பைக் சவுண்ட் கான்செப்ட் இருக்கு. பிள்ளைய உட்கார்ந்து ஓட்டும்போது அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஓகே. சேம் அத முறுக்குறப்பே அந்த சவுண்ட் வருது. பட் மத்ததுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆன் பண்றப்ப மட்டும் தான் அந்த சவுண்ட் வரும். ஓகே. இத வந்து டிஜிட்டல் மீட்டர் கொடுத்திருக்காங்க பாருங்க. திருவ
ஓ டிஜிட்டல் மீட்டரோடது. ஸோ இதுவும் ஆக்சிடென்ட் இருக்கும், இதுக்கு சவுண்ட் கனெக்ஷன் கொடுத்துருக்கனால இது நல்லா இருக்கும் உங்களுக்கு ஓட்டுறது. ஓகே, இது என்ன பிரைஸ் வருதுங்க? 9500 மட்டுமே. 9500. அதே கான்செப்ட்ல வரும். இது எல்லாமே சேம் அதே ஸ்பெக் தான். இது 12 ரூபா ரேட்ல வரக்கூடிய ஹார்லி பைக். உங்களுக்கு லெதர் சீட்ல வந்துரும் உங்களுக்கு. ஓகே, லெதர் சீட் டிக்கி வந்துரும். லெதர் சீட்டுங்களா இது? லெதர் சீட் டிக்கி வந்துரும். ஓகே, அடுத்து பாத்தீங்கன்னா சாவி டைப். வண்டி பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் போட்டு தருவாங்க. ஓகே, வண்டி ஃப்ரண்ட் போகும், பேக் போட்டா ஒரு போலீஸ் பைக். ஓகே, ஆனா சூப்பரா இருக்கும் வண்டி ஓட்டுறது. இது என்ன பிரைஸ் வருதுங்க? 12 ரூபா ரேட்ல 12 ரூபா. அடுத்து இந்த வண்டி ஹோண்டா. ஓகே, 11500. 11500. ஓகே, இது எல்லாமே ஃபெராரி 11500. இது டுகாட்டி 11500. அடுத்து பாத்தீங்கன்னா R9 பைக். ஓகே, இது வெறும் 13500. 13500 ரூபாய். ஓகே, வண்டி வீல் லைட். ஓ, வீல் இருக்கிற லைட் எல்லாமே வந்துரும். ஓகே, கீழ பாருங்க லைட். பா, இதுல வந்து இந்த மாதிரி ஆரஞ்சு இருக்கு, கிரீன் இருக்கு, ரெட் இருக்கு. ஓகே, இது 13500 ரேட்ல கொடுத்துட்டு இருக்கிறது தான். ஓகே, அடுத்து இந்த பாருங்க, இது ஒரு RR. இதுவும் பாத்தீங்கன்னா சைடுல ஸ்டாண்ட் இருக்குல்ல. ஓகே, அப்படி எடுத்தோம்னா ஓ ஸ்டாண்டோட இருக்கு, வேற எடுத்துக்கலாம். இந்த தாராளமா இது 100 கிலோ தாங்கக்கூடிய வண்டி, வெயிட்ட பொறுத்த வரைக்கும். ஓகே, 100 கிலோ வரைக்கும் 100 கிலோ தாங்கும். ஓகே, இந்த இதுல பெரிய வண்டி நம்ம வெறும் கொடுத்துட்டு இது நானே ஓட்டல மாட்டேங்குது. இது வெறும் 14 ரூபாய் கொடுத்துருக்கேன். அந்த ரேட் கொடுக்குறேன் 14 ரூபாய். இதுல பெயிண்டிங் இருக்கு. நான் மார்க்கெட்ல இது எவ்வளவு கொடுப்பாங்க? இது 18 ரூபாய் கம்மியா கிடையாது. 18 ரூபாய். 18 கம்மியா கிடையாது. நம்ம வெறும் 14 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சாவி டைப், கையில ஆக்சிலேட்டர், கால்ல பிரேக், வீல் லைட், ஓகே எல்லாமே வந்துரும். 14000 ரூபாய் இது பிரைஸ். 14000 ரூபாய் ரேட் கொடுத்துட்டு இருக்கோம். பிரதர் வெயிட் எல்லாம் தாங்கும்ல? 100 கிலோ சூப்பரா இருக்கு. 100 கிலோ வரைக்குமே தாங்குமா? பா, நீங்களே ஓட்டி இருக்கீங்களா? இங்க பாருங்க, சூப்பரா இருக்குது வண்டி. உட்காந்துக்காக உங்க குழந்தைகளுக்கு எல்லாம் கிஃப்ட் பண்றீங்க அப்படின்னா சத்தியமா இந்த மாதிரி வாங்கிக்கங்க. நல்லா முறுக்கு, ஜஸ்ட் வேகமா முறுக்குனாலும் முறுக்குமா? வேகமா வாங்க நீங்க அப்படியே. ஒன்னும் ஆகாதா? ஃபுல்லா முறுக்குவாங்க. ஓ, பிரேக் வேணாலும் பிரேக் போட்டுக்கலாம். ஓ, ஜஸ்ட் இங்க பாருங்க, பேக்ல ஆன் பண்ணிட்டேன், பேக்ல முறுக்குறேன் பாருங்க. ஓ, ஈஸியா இருக்குது, சூப்பரா இருக்குது. இங்க பாருங்க, வேற லெவல் இருக்கு. இது பிரைஸ் என்னன்னு சொல்லிருக்கீங்கன்னா மறுபடியும் 14 ரூபாய் தான். 14000 ரூபாய். ஓகே, ஆல் ஓவர் இந்தியா எல்லா பக்கமே பாத்தீங்கன்னா டெலிவரி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. கார் பைக் மட்டும் தான் வச்சிருக்கேன்னு சொன்னீங்க, குழந்தைகளுக்கு தேவையான எல்லா டாய்ஸுமே வச்சிருப்பீங்க. சாஃப்ட் டாய்ஸ்ல இருந்து ரிமோட் கண்ட்ரோல் டாய்ஸ். ஓகே, சோ எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ரேட்டா இருக்கும். ரேட் ரொம்ப கம்மியா கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இந்த வாக்கர், ட்ரோன் எல்லாம் வச்சிருக்கீங்களா? ட்ரோன் ரொம்ப பெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகே, இது என்ன பிரைஸ் வருதுங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா MRP பாத்தீங்க அப்படினா 6000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நம்ம பாத்தீங்க அப்படினா 2700 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம். 2700 ரூபாய் கேமராவோட கேமரா நீங்க ஆன்லைன்ல செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இது ரெண்டு பெஸ்ட் ரேட்டா கொடுத்துருக்கோம். ஓகே, இதுக்கு ஏதாவது வாரண்டி அந்த மாதிரி தரீங்களா? இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம இம்போர்ட் பண்றதானே உங்களுக்கு. நல்லா இருக்கும் குவாலிட்டி பத்தி. ஓகே, கேமரா குவாலிட்டி அதே மாதிரி சூப்பரா இருக்கும். நல்லா இருக்கும். அதனால அப் டு ஃபிட் பண்ணி ஓட்ற வரைக்கும் நம்மளே பொறுப்பு வச்சுக்கலாம். ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா அப்படியே நம்ம அப்படியே எடுக்கிறதா எடுத்து ஹோல்சேல் ரேட்ல 200 ரூபாய் வச்சு கொடுத்துறது தான். 2700 ரூபாய் போட்டு MRP 2700 ரூபாய் கொடுத்துறோம். ஓகே, ஈவன் 2500 கூட கொடுத்துருவோம். அத பத்தி பிரச்சனை இல்ல. கம்மி பண்ணி கொடுக்கறதா கான்செப்ட். ஓகே பேடிஸ், இப்போ பாத்தீங்கன்னா வீடியோலயே எல்லாமே பார்த்திருப்பீங்க. A to Z எல்லாமே சொல்லியாச்சு. பிரைஸ் எப்படி யூஸ் பண்றது எல்லாமே சொல்லியாச்சு. நீங்க டைரக்டா வந்து விசிட் பண்ற மாதிரி இருந்தா லொகேஷன் மட்டும் கேட்டுக்கலாம். பிரதர் லொகேஷன் மட்டும் சொல்லிருங்க. ஓகே, திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 2 கிலோமீட்டர் திண்டுக்கல் ரோட்ல இருக்கு. ஓகே, கருமண்டபம் நம்ம ஏரியா பேரு கருமண்டபம். திண்டுக்கல் ரோட்ல இருக்கு. நேஷனல் காலேஜ் பக்கம் லேண்ட்மார்க் இருக்கு. ஓகே, ஷாப் ஓபனிங் டைம் க்ளோசிங் டைம் காலைல 10 ல இருந்து நைட் 9 மணி வரைக்கும் கடை ஓபன்ல இருக்கும். சண்டே 11 ல இருந்து 7 மணி வரைக்கும் கடை இருக்கு. ஆன்லைன் டெலிவரி எப்படின்னு மட்டும் தெளிவா சொல்லிருங்க. ஓகே, ஆன்லைன் டெலிவரி பொறுத்த வரைக்கும் 2 டைப்ஸ் நான் சொல்றேன். ஒன்னு அக்கவுண்ட்ல பணம் போட்டீங்கன்னா பார்சல் அனுப்பிடுவோம். எனிவேர் எங்க இருந்தாலும் சரி, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் பொறுப்பு. அப் டு ஃபிட் பண்ணி ஓட்றதுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. கேரளா, ஆந்திரா, பெங்களூர் எல்லாம் ஒர்க் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சோ அது இல்லாம உங்களுக்கு கேஷ் ஆன் டெலிவரி அப்படினா ஒன்லி தமிழ்நாடு மட்டும் கேஷ் ஆன் டெலிவரி அக்செப்ட் பண்றோம். எக்ஸ்ட்ரா ஊரை பொறுத்து தமிழ்நாடு ஃபுல்லா எங்கயா இருந்தாலும் சரி. சோ நம்ம அதர் லாங்குவேஜ்ங்கறப்ப சிரமமா இருக்குன்றதுக்காக இல்லனா பிரச்சனை இல்ல போயிடுவாங்க. ஓகே, ஓகே, மதர் லாங்குவேஜ்ல சிரமப்படுவாங்கன்றதுக்காக ஸ்டாஃப் சிரமப்படுவாங்கன்றதுக்காக அது மட்டும் வெளி ஸ்டேட் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை. தமிழ்நாடு ஃபுல்லா எங்கயா இருந்தாலும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு. ஊரை பொறுத்து எக்ஸ்ட்ரா சார்ஜ். பார்சல் அனுப்பிச்சோம்னா பார்சல் பெட்டியே போட்டுருவோம். ஒரு 180 ரூபாய் இருந்து 200 ரூபாய்க்குள்ள எந்த ப்ராப்ளம் இல்லாம போயிடும். அந்த டேமேஜ் ஆகுறது நம்ம பொறுப்பு, பயப்பட வேண்டாம். நல்லபடியா போய் சேரும். ஓகே பிரதர், இதுதான் கான்செப்ட். இன்னுமே உங்களுக்கு எல்லாம் டீடைல்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா இவங்களோட கான்டாக்ட் நம்பர், அட்ரஸ் எல்லாமே கொடுத்துறேன். நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு அடுத்த கண்டென்ட்ல பார்க்கலாம். பாய் பிரதர், பாய் சொல்லிருங்க. பாய் பாய்.